ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பால் எப்படி எடுக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை போய் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல சூப்பரான அதில் ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம பாலாடைன்னு சொல்லலாம், பால் ஏடுன்னு சொல்லலாம். பார்த்திங்களா எவ்வளோ எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம தண்ணி சேர்க்காத பாலில் வந்து இந்த மாதிரி நல்ல எல்லோயிஷ் கலரில் வந்து சூப்பராக வரும். ஸோ தண்ணி கலந்த பாலில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நம்ம வந்து ஒரு வாட்டி காய்ச்சி இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது நல்லா ஆறினதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம வந்து சூடு பண்ணி ஆற வச்சுட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பாலேடு வந்து கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இதை சேகரித்து வச்சு நம்ம வந்து நெய் எடுக்கலாம், பட்டர் எடுக்கலாம். அப்புறமா இது வந்து மெயினாக நமக்கு வந்து ஃபேஷியலுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். இந்த பாலேடு வச்சு நம்ம நல்லா ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா க்ளோவாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களா, அந்த பிம்பிள்ஸ் வந்து தழும்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பாலேடு இருக்குதுல்ல, இதை வச்சு நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து தினமும் வந்து இந்த பால் காய்க்கும் போது இந்த பாலாடை எடுத்து வச்சு ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.